வணக்கம் எல்லாருக்கும். ஓகே. ஒரு நிஃப்டியோட ஒரு லெவல் பார்ப்போம். இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல. அதனால ஜஸ்ட் ஒரு லெவல் பார்க்கலாம். எனிவே நிஃப்டியோட மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன். மந்த்லி சார்ட்ல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த கேண்டில் என்ன கேண்டில் விழுந்ததோ அந்த கேண்டிலோட அப்பர் பாடி வரைக்கும் 24,645 வரைக்கும் மந்த்லியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுக்கு மேல இந்த கேண்டில் கைக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தர் மார்க்கெட் போகும். இது வந்து சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப வந்து இதுக்கு மேல கட் ஆகாது, இதுக்கு கீழே பெருசா போகாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம ஒரு லெவல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா என்னோட வியூ அப்படிங்கிறது இதுக்கு மேல அதாவது போன மாசத்து கேண்டலுக்கு மேல மார்ச் மந்த் கேண்டலுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் வைக்காது. ஏன் வைக்காது அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து எல்லா ட்ரை பண்றது ஏற்கனவே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒயிட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை மிக்ஸ் பண்ணி இப்ப நான் லேட்டஸ்டா போட்டதை வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இந்த பிளாக் கலர் கேண்டில், ப்ளூ கலர் கேண்டில். அப்போ வந்து இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒயிட் கேண்டில் ரெஃபரன்ஸாக வரும். அதுதான் இது. இந்த சின்ன டைம் ஃப்ரேம்லையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா எங்கே போவோம் அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலேயோ இதுக்கு ப்ரீவியஸாக எங்கே கேண்டில் இருக்கோ அது வரைக்கும் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஒரு டாட்டர் லைன், இங்க கருப்பு கலர்ல ஒரு டாட்டர் லைன் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் லைன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கருப்பு கலர் லைனும் சின்ன டாட்டர் லைனும் இந்த பெரிய டாட்டர் லைனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு மேல அட்லீஸ்ட் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா இங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை போட்டு வச்சிருக்கோம். அதன்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மேலே ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா அது வந்து அந்த மேலே போறத சைடு வேஸ்லயோ இல்லை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒயிட் கேண்டில் போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த லெவல். அதாவது இந்த கேண்டிலுக்கு மேலே போச்சுன்னா சம்டைம் என்னன்னா ஓவர் பாட் கண்டிஷனையும் அது குறிக்கும். இதுக்கு மேல போனாலும் ஓவர் பாட் கண்டிஷன், அதாவது பிரைஸ் மேல போனாலும் பெருசா நிக்காது. அப்புறம் அப்படி மேல போச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸா என்ன இருக்குதோ அது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்ப உங்களுக்கு லாஜிக் சொன்னாதான் நான் வந்து உங்களுக்கு வந்து புரியுங்கிறதுனால நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து மந்த்லியோட கேண்டில் வச்சிருக்கோம். மந்த்லியோட கேண்டில்ல as per லாஜிக் இந்த கேண்டில் கருப்பு கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தரா இது கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பிளாக் கலர் கேண்டில்னா ஒரு இந்த இடத்துல மேல ஒரு டார்கெட் காட்டும், மேல இது ஒரு டார்கெட் காட்டும். அப்போ வந்து இதுக்கு மேல ஃபர்தரா அகைன் திருப்பி க்ளோஸ் வச்சா இந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். கீழே அதுக்கு நேர் பேரலா பாத்தீங்கன்னா கீழே ஒரு டாட்டர் லைன் வரும். அப்ப இந்த லைனை ஒரு வாட்டி டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த டாட்டர் லைன் இங்கே தான் இருக்கு. ஓகே. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஃபர்தரா இங்க வரணும். இந்த கேண்டிலுக்கு மேல போயிட்டு வந்ததுனால திருப்பியும் இந்த இடம் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணும். அப்ப இந்த கேண்டிலும் மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும்னா இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் நோக்கி இப்போ வந்து லாஸ்டா வந்து டச் ஆயிருக்கு. பாடி பாடி அந்த வீக் ரெண்டையுமே நோட் பண்ணணும். பாடிக்கு மேல அட்லீஸ்ட் க்ளோஸ் வைக்கணும். இல்லைன்னா அது அந்த லெவல்ல போய் மேல தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கும் மேல பாடிக்கு மேல இருக்குன்னா அதிகபட்சம் அது வரைக்கும் அது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 24,519 24,519 24,380 400 கிட்ட இருக்கு. 519 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். அட்லீஸ்ட் வந்து
இந்த பிளாக் கேண்டில் வந்து ரீசெண்டா வந்ததுனால அதை வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கலாம். மேல போனா அதிகபட்சமா ஒரு 100 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கீழே வந்தா எவ்வளவு தூரம் வரணும்? அப்ப இவ்வளவு தூரம் வரணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லைன் லோ வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கேண்டில் இந்த இடத்துல வருது. ஓகே ஓகே அதை அப்போ சொல்றேன். ஓகே. இப்ப இந்த பிளாக் கலர் லைனுக்குள்ள அது மேல சுத்தணும். இல்லைன்னா இந்த 2 லைனுக்கும் மேல க்ளோஸ் வைக்கணும். வச்சா மட்டும்தான் ஃபர்தரா இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கரண்டா வந்து இந்த ஒயிட் கேண்டில்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல வந்து பாடிக்கு மேல க்ளோஸ் வைக்கக்கூடாது. மந்த்லி கேண்டில்னா கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அப்ப இந்த இடம் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேல அதிகபட்சம் போனா இங்கேயோ இந்த இடத்துலயோ பாத்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போக்கி அந்த பிளாக் கலர் கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துருப்போம். ஓகே, அந்த பாடியோ அந்த அந்த விக்கையோ ஏதோ வந்து அது வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. இப்போ வந்து 24,350 அப்படிங்கிற மாதிரி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஒரு வீக்லி ரேஞ்சில் என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பிளாக் கலர் லைன் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுல ப்ளூ கேண்டில், பிளாக் கேண்டில் இது எல்லாமே எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த லைனை கிராஸ் பண்ணிச்சு, க்ளோஸ் வச்சுச்சு, பிளாக் லைனுக்கு மேலேயோ ப்ளூ கலர் லைனுக்கு மேலேயோ க்ளோஸ் வச்சா ஃபர்தரா அதை நோக்கி போகும். எக்ஸாம்பிள், இந்த இது வந்து ஒரு ப்ளூ கலர் கேண்டில், அதனாலதான் ப்ளூ ஷேடோ வந்திருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா எங்க போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளூ கலர் கேண்டிலையோ ஒயிட் கலர் கேண்டிலையோ இல்ல பிளாக் கலர் கேண்டில் ஏதோ ஒண்ணு எது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், இது ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட இந்த பிளாக் லைனு இந்த ஒயிட் கேண்டில்குள்ள க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அந்த கேண்டிலோட விக் வரைக்கும் போகணும். விக்கு இன்னும் மேல க்ளோஸ் ஆனா இவ்வளவு தூரம் வரைக்கும் போகணும். அது என்ன லெவல்? 24,588 வரைக்கும். அப்ப அந்த இடைப்பட்ட தூரத்துல ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 24,400 இந்த பிளாக் கேண்டிலோட லோ வந்து டச் பண்ணிருச்சு இந்த பிளாக் கலர் டாட். ஓகே, கீழே இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வைக்கலாம். எப்படின்னா வீக்லி இல்ல, நம்ம மந்த்லி லெவல்ல அந்த கேண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் கேண்டிலுக்கு மேல பிளாக் கலர் கேண்டிலோட திருப்பி உங்களுக்கு காரணம் புரியும் நினைக்கிறேன், நீங்க வீடியோ பாருங்க. ஓகே, மந்த்லி லெவல்ல மந்த்லி கேண்டிலுக்கு பாடிக்கு உள்ளார க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னா வீக்லி கேண்டில்லையும் அது வந்து க்ளோஸ் வைக்கல. அப்ப வீக் எவ்வளவு தூரம் போயிருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் பிளாக் கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ வந்து திருப்பி அழிச்சிட்டு போறேன். அடுத்தது டெய்லியில பார்ப்போம். ஓகேயா, டெய்லியில அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது. வீக்லியில போன வாரம் முடிஞ்ச கேண்டிலுக்கு மேல ஏதாவது டிராவல் ஆனா 1.2 பாயிண்ட் டிராவல் ஆனாதான் ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல போனா இந்த கேண்டில்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த ஒயிட் கேண்டிலோட லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கு மேல நியர்பைலயோ மேல ஏதாவது 1.2 பாயிண்ட் டச் பண்ணாதான் 422க்கு மேல ஏதாவது டச் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தரா இது வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வீக்லி கேண்டிலோட அந்த அப்பர் பாடி தான். ஓகே, அடுத்தது கீழே வந்தா எவ்வளவு தூரம் வரணும் வீக்லியில? இது ரெசிஸ்டன்ஸ் அதே இருந்தா கீழே எங்க வரணும்? இங்க வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்ப கீழே வந்து எவ்வளவு வரணும்? 23,863 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு.
ஒண்ணு மேல க்ளோஸ் வச்சா மேல ரெசிஸ்டன்ஸ் எங்க எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தா எவ்வளவு தூரம் கீழே வரலாம்? 23,863. அப்போ ஒரு ப்ளூ கேண்டில் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல எவ்வளவு எந்த மாதிரியான லெவல்ஸ் அது காட்டுது அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸா எங்க ப்ளூ லைன் இருக்குதோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு ப்ளூ கலருக்கு அடுத்தது ஒரு பிளாக் கலர் கேண்டில் வந்தா அதை மெயினா எடுத்துக்கணும், மேஜரா எடுத்துக்கணும். ஏன்னா பிளாக் கலர் ரேஞ்சுங்கிறது ப்ளூ கலர் ரேஞ்சுங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டை குறிக்கும். அதனால அதிகபட்சம் போனுச்சுன்னா மேல 678 எங்க இருக்கு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கேண்டில். ஓகே, அந்த ப்ளூ கலர் கேண்டிலுக்கு கீழே டாட்டர் லைன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அது எந்த கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரத்தோட கேண்டில். ஓகே, இந்த ப்ளூ கேண்டிலோட டாட்டர் லைன் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அந்த லைன் சாரி இங்க இருக்கு, இந்த இங்க தெரியுதாங்க, அந்த லைன் தான் இந்த லைன் போன வாரத்தோட கேண்டில். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கீழே வந்தா எங்க வரணும்? 863 வரணும். மேல போனா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பாத்துக்கங்க. அப்ப இந்த ப்ளூ கேண்டில் அதிகபட்சம் போகணும்னா எங்க? 718, 700 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? 700, 576. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 589, 560 இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். மேல 100 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. இன்கேஸ் மேல போனா 100 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து எங்க வரணும்? 863. அதுக்கு கீழே இது வந்துச்சு அப்படின்னா எங்க வரணும்? ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இடத்துல டாட்டர் லைன் இருக்கு அப்படின்னா அது வேற எதோட ரெஃபரன்ஸ் லைன்? பிளாக் கலர் இந்த கேண்டிலோட இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா இது வந்து பிளாக் ஒயிட் ரெண்டுமே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாதான் அந்த இது வரும். ஸோ அதனால இது வந்து இந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸா என்ன பிளாக் லைன் இருக்கோ அந்த லைன் வந்து ஆல்ரெடி இந்த லெவல் ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கு கீழே வந்தா இங்க வரணும். அப்போ அந்த ஒரு வாரத்து கேண்டில், இந்த ஒரு வாரத்து கேண்டிலுக்குள்ள மேல ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் லெவல். இந்த இடத்த டச் பண்ணா இமீடியட்டா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த லெவல் வந்து 863 நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 24,393, 24,400ல இருக்கு. நான் 440, 469 வரைக்கும் நான் எதிர்பார்த்து தான் நான் வெயிட் பண்ணேன். அது அந்த லெவல் வந்து வீக்லியில போகுதான்னு 440 போகல, 400 வரைக்கும் தான் போயிருக்கு. 40 பாயிண்ட் நான் எதிர்பார்த்தது, இன்னும் போகல. போகலைன்னா இப்ப கிளியரா உட்காந்து நம்ம இப்படி கரெக்டா உட்காந்து செக் பண்ணும்போது அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியுது. நான் இப்ப இன்னைக்குதான் வந்து இந்த 3 இண்டிகேட்டரையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். எந்த மாதிரி ட்ரெண்ட் கிடைக்குது, என்ன மாதிரியான இது இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இதை போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்கிறதுனால நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்ப கீழே 869, மேல 400, 400. ஓகே, 800ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட், மினிமம் ஒரு 500 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த மினிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இத வந்து டெய்லியில மாத்துறேன். ஓகே, நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டெய்லியில மாத்திட்டு அப்புறம் நான் டெலீட் பண்றேன். ஓகே, இப்ப டெலீட் பண்ணல, அது எதுவும் காட்டுறேன். அதனாலதான் நான் அப்படியே வச்சிருந்தேன். ஓகே, இப்ப ரெசிஸ்டன்ஸ், இப்ப இந்த ஒயிட் கேண்டில் போட்டுருக்குன்னா மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். மேல க்ளோஸ் ஆனாதான் போகும். அதிகபட்சம் எங்க போகணும்? இப்ப இதுல இன்னொரு இது பார்த்து பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் கலர் கேண்டில் இங்கே ரெண்டு கீழே வந்தது, இந்த ப்ளூ லைன் வரும். இதை வச்சு சொன்னா உங்களுக்கு இந்த ஓகே, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆகணும், இல்ல கீழே ஏதாவது க்ளோஸ் ஆகணும். அப்ப இந்த ஒயிட் கேண்டில் டெய்லி கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கேண்டில் வருது. நான் இந்த கேண்டில் கூட ரெஃபரன்ஸ் எடுப்பேன். இதுதான் மேனுவலா வருது. இது முன்ன பின்ன ஒரு கேண்டில் டிஃபரன்ஸ் வருங்கிறதுனால நான் இதுல இருக்கிறத பேஸ் பண்ணியும் சொல்றேன். அப்ப இதுக்கு கீழே டெய்லியில க்ளோஸ் வச்சா எங்க கீழே வரணும்? ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வரணும்.
இந்த பிளாக் கலர் 640. நம்ம என்ன 800 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் நடந்தா 865 சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். அதாவது இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டலோட பாடி வந்து 861. அப்ப அந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா எங்க வரணும் அப்படின்னா, மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியில ஓகே 656. இந்த கேண்டிலுக்கு மேல ஒண்ணு இந்த ப்ளூ லைனை டச் பண்ணிட்டு வரணும். எப்பயுமே அப்படிதான் வந்து வரும். ஒரு நிமிஷம் delete பண்ணிட்டு போறாங்க. வீக்லியில பார்த்துட்டீங்க, மந்த்லியில பார்த்துட்டீங்க. இப்போ டெய்லியில அப்படின்னா, இப்போ இந்த டெய்லியில எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா, first இதை சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு பிளாக் கேண்டில் ஓகேயா. இந்த பிளாக் கலர் கேண்டில் கீழே விழுந்ததுக்கு அப்புறம், அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து அது டச் பண்ணிடும். ஏன்னா இதுக்கு பேரலா இருக்கிறது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து பிரேக் பண்ணணும். எதுக்கு மேல க்ளோஸ் ஆகக்கூடாது? இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்க கூடாது. உங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த பெருசா காட்டுறேன். ஓகே, இப்ப இந்த பிளாக் கலர் கேண்டில் அதுக்கப்புறம் வந்த பிளாக் கேண்டில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி மேல போய் திருப்பி கீழே வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எங்க பிளாக் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கும் போதுதான் அது அதோட டார்கெட் டோட்டலா போகும். இப்ப இந்த கேண்டிலோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர்ல எங்க இருக்குதோ இந்த கேண்டிலோட டார்கெட். ஓகே, அப்ப எது மேஜர் சப்போர்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில். ஓகே, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது, இல்லைன்னா அந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வந்து டச் ஆயிருக்கு பாருங்க. இந்த பாடிக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு கீழே டச் ஆயிருக்காது. அந்த பாடிக்கும் அந்த மேல உள்ள லெவலுக்கும் விக்குக்கும் இடையில தான் ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேயா, எப்ப இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அப்ப இந்த டார்கெட்டும் வந்துடும். சரியா, அப்ப இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸா என்ன கேண்டில் இருக்கோ, பிளாக் கலர் கேண்டில் இருக்கோ, அப்ப இந்த கேண்டில் தான் உங்களுக்கு ரெட்டா தெரியுது. ரெண்டும் ஒரே லெவலுங்கிறதுனால அது ரெட்டா தெரியுது. அதனாலதான் இந்த ஷேடோ வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே லெவல்ல வந்திருக்கு. ஏன்னா இண்டிகேட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அது செப்பரேட்டா போட்டாதான் செப்பரேட்டா இருக்கு. ஒன்னா போட்டாதான் அது வந்து கலர் டிஃப்ரெண்ட் பண்ணும். ஸோ அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா எங்க டார்கெட் போகணும்? இதுக்கு மேல போகணும். அதுக்கு மேல இந்த டாட்டர் லைன் இருக்கு. இந்த கேண்டிலுக்கு மேல போச்சுன்னா டாட்டர் லைன். இந்த கேண்டில் வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஆனதுக்கு அப்புறம் மூணாவது கேண்டில் வரும்போது இது வந்து ஒரு டாட்டர் லைன் கிரியேட் ஆயிரும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா மேல உள்ள டார்கெட் என்ன டார்கெட்? இதுக்குள்ள டார்கெட்னா எவ்வளவு தூரம் போகணும்? இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது வந்து இந்த லெவல்ல ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். ஓகே, இப்ப மூணாவது கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா டார்கெட் இதுதான். ஷார்ப்பா போய் அடிச்சுட்டு வரும். ஓகேயா, அப்ப அங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எங்க வரணும்? இந்த பிளாக் கலர் கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்குன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. அதே போல இதுக்கு கீழேயும் பெருசா க்ளோஸ் ஆகல அப்படின்னா இது வந்து ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எப்ப இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் ஃபர்தரா ட்ரெண்ட் வந்து மாறும். அது வரைக்கும் நம்ம கால் சைட்ல தான் இருக்கணும். அப்படியே பார்க்க போனீங்கன்னா ஒரு ப்ளூ கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கேண்டில் வருது, இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரியா, இப்ப என்னன்னா
எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு ட்ரெண்ட் பெருசா வருதுன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது அது வந்து வரும். இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் கேண்டில் ஒரு பிளாக் கலர் கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கேண்டில் வந்துச்சு. மேல டார்கெட் அந்த டாட்டர் லைனை போய் டச் பண்ணிட்டு எப்போ அந்த ப்ளூ கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து ஷார்ட் போயிடணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. இந்த ட்ரெண்ட் வந்து இப்படியே வரும்போது எங்க உங்களுக்கு ப்ளூ கலர் கேண்டில் வருதோ இல்ல பிளாக் கலர் கேண்டில் வருதோ அப்பதான் நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். ஓகேயா? அது வரைக்கும் நீங்க ஏற்கனவே என்ன பொசிஷன்ல வச்சிருந்தீங்களோ அதே கேண்டில்ல தான் நிக்கணும். ஓகேயா? அப்ப இது இங்கேருந்து வருது அப்படின்னா இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா கேப் அவுட் நடந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல கேண்டில் போடவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கேண்டில் போடாம ரிவர்ஸ் ஆச்சுன்னா திருப்பியும் அதே இடத்துக்கு திருப்பியும் வரும். ஓகேயா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த இடத்துல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இதை பாக்குறோமோ அதே மாதிரி இந்த கேண்டிலோட சப்போர்ட் லெவல் இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணாம போகாது. ஒரு ஹையை டச் பண்ணாலும் ஒரு லோவை இந்த ரெண்டு லெவலையுமே அது டச் பண்ணும். ஒன்னே டைரக்ஷனா இப்படி போயிட்டு இருக்கோம். இது போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ரெண்டு லெவல்ல கட் பண்ணி போகுதுன்னா எப்பயாவது அது வந்து அந்த கேண்டில பிரேக் பண்ணிச்சு. எப்ப வந்து ரெஃபரன்ஸ் கேண்டில் கீழே பிரேக் பண்ணிச்சோ அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா இது வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அதே சினாரியோல இது வரைக்கும் அது வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து ஏதாவது கேண்டில் போடுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட் வந்துடும். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குல்ல இந்த டாட்டர் லைன்ல டார்கெட்டா வச்சுக்கணும். அப்ப இந்த டார்கெட் பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கு? இந்த இடத்துல வந்திருக்கு. எதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குங்கிறதையும் பார்க்கணும். என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு மேல க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இதுக்கு மேல க்ளோஸ் எங்க வைக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு இதுக்கு மேல எப்போ அது வந்து ஓப்பன் அப்படின்னாவே எங்க போயிருச்சு பாருங்க. அந்த டாட்டர் லைனை டச் பண்ணி ரிவர்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து திருப்பியும் அந்த பழைய லெவலுக்கு போயிடுச்சு. இந்த பழைய லெவல்ல போகும்போது எப்பயுமே இதுக்கு ப்ரீவியஸாகவும் இந்த டாட்டர் லைனுக்கு நியர் பைல போகும்போது நீங்க அதை வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராஃபிட்டோ எதுவோ வந்து புக் பண்றது நல்லது. இப்போ இதை டச் பண்ணிடுச்சுன்னா இந்த பாடியை தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற பாடியை வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த டாட்டா லைன் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது. பாயிண்ட்ஸ் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து மற்ற கேண்டில்லையோ ரெஃபரன்ஸ்லயோ என்னால கொடுக்க முடியும். ஆனா இந்த டாட்டர் லைன் வந்து நியர் பைல வந்து டாலரன்ஸ் இருக்கும். ஓகேயா? அது ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி ஒரு 2 3 டார்கெட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும், ரொம்ப ஃபைனா இருக்கும். அதுல ஆவரேஜ் பண்ணி ஒரு லைனை தான் நான் அதை போட்டிருக்கேன். ஓகேயா? அப்ப வந்து நியர் பைல வந்து எடுத்துட்டு போயிடும். அப்ப வந்து இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா எப்பயுமே இந்த டாட்டர் லைன் மட்டும் பெரிய டாட்டர் லைன் மட்டும் நான் இதை வந்து சொல்றேன். அப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை ஃபர்தரா வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, இப்ப சோஃபா வந்து இந்த ப்ளூ லைனை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா இதை கட் பண்ணி போகணும்னா ஒரு ப்ளூ லைன் போடணும். அப்ப இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் போட்டுருச்சு. டார்கெட் டு டார்கெட் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு டார்க் லைன் வருதுன்னா அதுதான் மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். இந்த டாட்டர் லைனே எக்ஸிட் ஆயிரணும். அதாவது டார்கெட்டை புக் பண்ணிக்கணும். அதுக்கு கீழேயோ இந்த டாட்டர் லைனுக்கு கீழேயோ க்ளோஸ் ஆச்சுன்னா அது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த டாட்டர் லைனும் இந்த லைன் தான். சரியா? அப்ப இதுக்கு கீழே ஃபர்தரா கீழே வருதுன்னா அடுத்த மேஜர் சப்போர்ட் லைன் எங்க நீங்க எங்கேயுமே நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் இந்த ஹை போகணும். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும். இல்லைன்னா திருப்பி டச் பண்ணி திருப்பி தான் கீழே வரும். இதுல எந்த மாதிரியுமே பண்ண முடியல அதால. ஓகே, அப்ப இந்த ப்ளூ லைன்ல இருந்து அடுத்த ப்ளூ லைனும் பிளாக் லைனும் வர்றதுக்கான இது பார்க்கணும். எப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்னல் கிடைக்குதோ திருப்பி நான் வந்து அந்த இடத்த டெஸ்ட் பண்ண போறேங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னாலே திருப்பியும் வந்து
அந்த இடத்துக்கு பிரைஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்க போகுது வரப்போகுதுங்கிறது தான் மீனிங். அதுதான் அட்வான்ஸா நம்ம கொஞ்சம் பார்க்கணும், திங்க் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சமா ஒரு கேண்டில் தான் பார்க்கணும். ஏன்னா இதுல இந்த கேண்டில் ரெஃபரன்ஸா வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்தோடனே இந்த டாட்டர் லைன் வரும். இதுக்கு மேல ஒரு கேண்டில் தான் டாலரன்ஸ். டெய்லியில பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் தான் டாலரன்ஸ். அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல போச்சுன்னா எங்க போகணும்? இந்த உள்ள டாட்டர் லைனுக்கு போகணும். இல்லைன்னா அதிகபட்சம் போனுச்சுன்னா இந்த ப்ளூ லைனோட லோவுக்கு போகணும், இந்த ஷேடோவுக்கு போகணும். அப்ப இது போகல, இதுக்கு மேல ஏதாவது நடந்தாதான், ஓப்பன் கிப்பன் ஏதாவது நடந்தாதான். ஆனா ஓப்பன் அங்க நடக்கல. எங்க நடந்திருக்கு? இந்த கேண்டிலுக்கு கீழே தான் ஓப்பன் வச்சிருக்கான். சரியா? அப்ப கேப் டவுன் பண்ணது கீழே வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழே வந்துருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே இது மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆயிரும். அதுக்கு மேல அடுத்த ஒரு கேண்டில் போடுற வரைக்கும், அடுத்த ஒரு பிளாக் கேண்டிலோ, ப்ளூ கேண்டிலோ, ஒயிட் கேண்டிலோ போடுற வரைக்கும் அந்த பிரைஸ் இதை கட் பண்ணி எங்க மேல போய் க்ளோஸே வைக்காது, மேலையும் போகாது. மேல போனாலும் க்ளோஸ் வைக்காது. விக்கு விட்டா கூட க்ளோஸ் இந்த கேண்டிலுக்குள்ளதான் வைக்கும். திருப்பியும் எப்ப அடுத்த கேண்டில் ஒயிட் கேண்டிலோ ஏதோ என்ன கேண்டில் போடுதோ பிளாக்கோ வாட் எவர் போடுதோ அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனே மாறும். அது வரைக்கும் அந்த ரேஞ்ச் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். சரியா? அப்ப ஐயா